காதல். உண்மையை சொல்றான். என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத, செத்துருவேன். இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஹலோ சூர்யா, எங்க இருக்க? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிமா, ஒர்க் டென்ஷன்ல யாருன்னு பார்க்காம ஹலோன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கம்மா. அது பரவாயில்ல. இன்னும் கிளம்பாம என்னதான் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு காயத்ரி வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? ஏதாவது குழப்பமா? காயத்ரி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? உத்தம மேல இருக்கிற கோவத்துல கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா? ஆமாம்மா, சொன்னீங்க. நான் ஒரு முக்கியமான என்கொயரியில மாட்டிக்கிட்டேன். நான் வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுதுமா. நீங்க முன்னாடி போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்மா. இத பார், இது அதை விட முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம ஒன்னும் டீ சாப்பிட போகல, உன் கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளை விருந்துக்கு நீ இல்லைன்னா எப்படிப்பா? கல்யாண மாப்பிள்ளை நீ தானே. அப்போ உனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கா என்ன? சரி, அப்ப நீ எப்ப உன் வேலையை முடிச்சிட்டு வரியோ அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போனாதானே மரியாதையா இருக்கும். முதல்ல நீ வா, அப்புறமா போய்க்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? இல்லம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சரி, முதல்ல நீ வா. நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். சரி, சீக்கிரமா வர வழிய பாரு. இது நம்ம ஜமீன் வீட்டு விசேஷ சூர்யா, அத சாதாரணமா நினைச்சிடாத. சரிம்மா. சரி. ஏ டிரைவர், வாப்பா. சொல்லுங்க சார். சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 9 நாளைக்கு நீ இங்கே தான் வேலை பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி 4 நாள், கல்யாணத்துக்கு பின்னாடி 5 நாள். உனக்கு இங்கே தான் டியூட்டி. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீல? வர்றவங்க எல்லார்கிட்டையும் நீ என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்குல்ல? இந்த வண்டி உத்தமன் சாரோடது, நான் அவரோட டிரைவர்னு சொல்லுவேன். சபாஸ், இப்படித்தான் சூட்டுகியா இருக்கணும். செல்வத்தை அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது. இந்தா, இப்படி பவ்யமா வாங்கணும். சார், இப்படி 100 ரூபாய் கொடுத்தா எப்படி? பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது சார். ஏன், எதுக்கு? டிரைவரா மட்டும் வேலை செஞ்சா பரவாயில்ல, இப்போ நடிக்கவும் செய்யணும்ல, அதான் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. சம்பந்தி வீட்டுல என்னை பத்தி போட்டு கொடுக்காம இருந்தா உனக்கு நான் சம்பளத்தை போட்டு கொடுப்பேன். இப்போதைக்கு வண்டியை கிளீன் பண்ணி வை, வெளியே போக வேண்டியிருக்கு. போ. இந்த ஆள்கிட்ட காசு வாங்கறதுக்குள்ள கல்லுல நார் உடிச்சிடலாம் போல எல்லாம் எழுத்து. இன்னும் என் டிவில என்ன ஜெகநாத, இவ யாரு? அடியாளா? என்ன அப்படி பாக்குற? ஓ, அடியாள் தானே. என்னமா அமைச்சர் ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற? இவனை எங்கே நிக்க வச்சுட்டு நீ மட்டும் வா. அவன் இன்னைக்கு பணம் மட்டும் கொடுக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க. இப்போதைக்கு நீ இங்கே இரு. ஜெகநாதா, ரிமூவ் யுவர் செப்பல் அண்ட் கம் இன்சைட். ஓ சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? செருப்பை கழட்டிட்டு உள்ளவா, இதான் அர்த்தம். ஒரு மனுஷ வீட்டுல உன் கால் பாதம் போடுறதுக்கு நீ எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். கம் இன்சைட். வா வா. எடுத்துக்கிட்டு திரும்பி பக்கம் போ. அதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தராதரத்தை கத்துக்க. புரியுதா? ரெண்டு
பணம் போதே. என்ன உத்தமா, ஆ, எனக்கு தர வேண்டியதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். உன்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தர முடியாம இருப்பாங்கல்ல, அவங்க சார்பா இந்த பணத்தை வச்சுக்க. அவங்க கிட்டையும் போய் சொல்லு, அவங்க கடனையும் சேர்த்து இந்த உத்தம ஜமீன்தார் அடைச்சிட்டாருன்னு. போ. நீ யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடந்திருக்கணும்னு. ஏய் ஜெகநாதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சம்பந்த வீட்டுக்கு போய் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்ப? எனக்கு தெரியாது நினைச்சியா? டேய், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கிறவன் தான் இந்த உத்தம ஜமீன்தார். நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச புது பணக்காரன். நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க. பழச்சுப்பா. மழை நேத்து பேஞ்சாலும் தாகத்துக்கு என்கிட்ட தான் வந்த, அதை மறந்துடாத. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்ததுனாலதான் உன்னையில நிக்க வச்சு இந்த வீட்டுல பேசிக்கிருக்கேன். இல்லைன்னா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும், புரியுதா? நான் நல்ல மூட்ல இருக்கும்போது இங்கிருந்து கிளம்பிரு. போ. இந்த ரோசமெல்லாம் நான் அங்க போய் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவையா? அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. அதே தான் நானும் சொல்றேன். என் பொண்ணு கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன். வராத போ. ராஜேஸ்வரி, இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு, கிளம்பு. வா. வணக்கம்மா. ஏன் கணக்கு பிள்ளை? அம்மா, தனா எங்க? இன்னும் வரலையா? தனம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. போகும்போது சொல்லிட்டு போனாங்க, உங்களை மறக்காம மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. இது அவங்களோட உத்தரவுன்னு சொல்ல சொன்னாங்க. இந்த வீட்ல எனக்கு உத்தரவு போடுறது தனத்தை தவிர வேற யாரா இருக்க முடியும்? போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க. சூர்யா இன்னும் கிளம்பலையா? இதோமா அவனே வந்துட்டான். அப்போ கிளம்பலாமாம்மா? கிளம்பலாம். சூர்யா, ரஞ்சித் போலாமான்னு கேக்குறான். நீ போன்ல என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா, நான் வந்து வினோத்துக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அவனை வந்து எல்லாருமா போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ப்ளீஸ்மா. இப்போ எதுக்கு தேவையில்லாததை எல்லாம் நீ கிளறிட்டு இருக்க? என் பிள்ளைங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, வேற யாரும் இப்போ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இத பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வா போலாம். உங்களுக்கு அந்த கோவம் இன்னும் போலியாமா? அது தீர்ற கோபம் இல்லை சூர்யா. அம்மா, நீங்க இன்னும் மாத்திரை போட்டுக்கல. எனக்கு மாத்திரை ஒண்ணுதான் குறைச்சல். வேணா போ. சாரிம்மா, இனிமே நான் அதை பத்தி பேசல, போதுமா? அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்கம்மா. என்னை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் அதுக்கான தண்டனைய நானே எனக்கு கொடுத்துப்பேன். இப்போ நீ தேவையில்லாம பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிட்டு சூர்யா, இதுதான் எனக்கான தண்டனை. நான் வேணுமே எதையும் ஞாபகப்படுத்தலம்மா, என் மனசுல தோணுச்சு, அதான் கேட்டேன். சாரிம்மா. கணக்கு புள்ள, அம்மா, அவனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. நான் இனிமே உங்களுக்கு பிடிக்காததை பத்தி பேச மாட்டேன். இந்த வீட்டில் எதையும் மாற்ற வேண்டாம். நீங்க மாத்திரையை போட்டுக்கோங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா, சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அன்னைக்கு கட்டிக்க போறவ தங்கச்சி பூஜாடிய உடைச்ச போது திருஷ்டி கழிஞ்ச மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது
ஒரு குடும்பம் வாழ்ற பறவையோட கூடு, அதுவே கீழே விழுந்திருக்கு. இதுவும் நல்ல சகுனமாத்த. இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஆனாலும் எங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும் கடவுளே. கல்யாணத்துல எதுவும் தப்பாயிடுச்சுன்னா எங்க கமலாம்மா எப்படி தாங்கிப்பாங்க? நிஜமாவே எங்க அம்மா மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காதுங்கிறது இப்பவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளவு உயரத்துல இருந்து முட்டைகள் விழுந்தாலும் எந்த ஆபத்தும் இல்ல, உடையாம அப்படியே இருக்கு. தாங்குற கூடு நல்லா இருந்தா எந்த சேதாரமும் வரப்போறது இல்ல. இதே மாதிரி நாமளும் ஒத்துமையா இருந்தா நம்ம வீட்டுக்கும் எந்த சேதாரமும் வராது. கணக்கு பிள்ளை, அம்மா மாத்திரையை கொண்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா மல்லிகை சாமா வந்திருக்குமா? அதோ வந்துட்டேன். எல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குமா? எங்கம்மா வைக்கட்டும்? உள்ள எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. டேய், இதெல்லாம் அங்க கொண்டு போய் வைடா. என்னங்க ஒரேடியா உள்ள வச்சிரலாங்க. கல்யாணி, பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள கொண்டு போய் வை. புரியுதா? சரி. பிள்ளுக்குறாயே. நல்ல ஓரமா வச்சிரு. சரிம்மா. மிளகா இருக்கு, தனியா இந்த பாக்ஸ்ல இருக்குமா? என்ன லிஸ்ட் பெருசா இருக்கு. டேய், இங்க வாடா. பணத்தை பார்த்தது இல்லையா இவன்? இந்தா புடி, இதை கொண்டு போய் உங்க ஓனர்கிட்ட போய் கொடு. என்னடா மண்டை சொட்டி நிக்கிற? ரொம்ப சொரியாதரா, மண்டை சொட்டையாட போகுது. போட்ட பில்லுக்கு டிப்ஸ் ஒண்ணுதான் குறைச்சது. எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாப்பா ஆளப்பாரு. இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? என்ன சொன்ன? சீனா நடக்கட்டும் சொன்ன சார், வீட்டு விசேஷம். அது எங்களுக்கு தெரியும், நீ போ. போடானா தம்மா துண்டாரத்துக்கிட்டு பார்வை பாரு, பார்வைய காலம் கெட்டு போச்சுடா. என்னங்க மண்டபம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? என்னாச்சுன்னு இது என்ன கேள்வி கல்யாணி? நான் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மண்டப முதலாளி என் காலை பிடிச்சுக்கிட்டு, இது உங்க வீட்டு கல்யாணம், இங்க நடந்தா எங்களுக்கு தானே பெருமைன்னு அப்படியே காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. ஐயா, உங்களை நம்பித்தானியா என்னோட ஜமீன் கௌரவமே இருக்கு. நீங்க கொடுக்கலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா போயிருவியா? சரி. நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தா அவங்க மண்டபத்துக்கு ஒரு விளம்பரம் தானே, அதுக்கு அவனு சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சவனா போயிட்டான். என்ன என்னையவே பாக்குற? நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஊருக்குள்ள எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கு தெரியல. என்ன சந்தேகமா மண்டையாற்ற? பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும், பாத்துக்க. இந்த பில்லு. அது ஏன் புடுங்குன? கொண்டாத. அது என்ன பில்லுன்னு பாப்போம். கையில இப்ப நீ தர போறியா இல்லையா?
குடு. அது ஏன் புடுங்குன? கொண்டாத. அது என்ன பில்லுன்னு பார்ப்போம். கையில இப்ப நீ தரப்போறியா இல்லையா? குடு. கயல், அது என்ன பில்லு? குடுத்துறேன்டி. கையில பில்ல கொண்டா. குடு. நான் அவளை சொல்லி கேட்காம இது எவ்வளவு நாளா நடக்குது? என்னங்க, தலையும் புரியாம வாலும் புரியாத மாதிரி கேட்டா நான் என்னத்துங்க சொல்றது? என்ன விஷயம்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் வேண்டாம் சொல்லியும் இன்னும் எனக்கு தெரியாம பண்ணிக்கிருக்கேன். சொல்லு. ஸ்ரீ கல்யாணி அப்பள கம்பெனி பில்லு தானே இது? என்னடி முழிக்கிற? சொல்லு. எங்க, நீங்க சொன்னதுல இருந்தே நான் அந்த வியாபாரத்தையே விட்டுட்டேன். அப்புறம் இது எங்க இருந்து புதுசா முளைச்சிருக்குன்னு தான் பாக்குறேன். எங்க கொடுங்க பாப்போம். முளைச்சிருக்கு. பா இல்லப்பா, வீடு சுத்தம் பண்ணும் போது கிடைச்சது. சரி அம்மா பேர் போட்டிருக்கேன்னு நான் தான் ஞாபகமா இருக்கட்டும்னு வெள்ளையாட்டா எடுத்து வச்சேன். யாருகிட்ட விளாடுற? இந்த உத்தம ஜமீன்தார்கிட்டேவா? எங்க, அவ சொல்றது உண்மைதாங்க. இதுல தேதியே போடல பாருங்களேன். ஏதோ பழைய பில் மாதிரி தாங்க தெரியுது. நீங்க சொன்ன மறு நிமிஷமே நான் அந்த வியாபாரத்தையே விட்டுட்டேன். தபார், நல்லா கேட்டுக்க. இது பழசா இது புதுசாங்கிற ஆராய்ச்சிக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, எனக்கு என் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு துளி கலங்க வராம பாத்துக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரத்துல இந்த மாதிரி ஏடா கூடமா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா, அதனால இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா, உன் பொண்ணு கல்யாணத்தோட சேர்ந்து உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை முடிஞ்சு போகும். ஜாக்கிரதை. மா சாரிம்மா, என்னோட அஜாக்கிரதையால உனக்கு திட்டு விழுந்துருச்சேம்மா. எனக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே.